பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு செய்த பின்பு தனியாக பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்யணுமா அப்படின்னா கட்டாயமாக தேவை கிடையாது. ஏனால் நம்ம பத்திரப்பதிவு செய்யும் போதே அந்த பட்டா மாறுதலுக்கான தொகையும் நம்ம அதிலேயே செலுத்திடுதோம். ஆகையால் யாருமே தனியாக இணைய வழியில் இ-சேவை மையத்தில் போய் பட்டா மாறுதலுக்காக தனி விண்ணப்பம் செய்து பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விண்ணப்பம் செய்யாட்டலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தானாக பட்டா மாறுதல் செஞ்சிருக்கணும். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் அரசாணை 84 அப்படிங்கிற ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு. என்றைக்கின் தேதி பார்த்தீங்கன்னா 4/2/2020 அன்று இயற்றப்பட்டிருக்கு. மேலும் அந்த அரசாணைக்கு முன்பே பதிவுத்துறையில் எப்படி கட்டணங்கள் வசூல் பண்ணணும், இந்த பட்டா மாறுதலுக்கு உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு எப்படி வசூல் பண்ணணும், உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு எப்படி வசூல் பண்ணணும், ரெண்டாவது ஒரு சர்வே எண் கொண்ட பட்டா மாறுதலுக்கு எப்படி தொகை வசூல் செய்யணும், இல்லை 2-3 சர்வே எண்கள் இருந்தால் அந்த நிலத்தின் பரப்பளவுக்கு ஏற்றவாறு எப்படி பணம் வசூல் செய்யணும், கட்டணம் வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க 25/5/2018 அன்று. அப்போ அந்த சுற்றறிக்கை எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56,154/C1/2018 நாள் 25/5/2018. சரி, இதெல்லாம் இருக்கும்போது 2021 பதிவுத்துறை தலைவர் அவர்கள் மீண்டும் ஒரு வழிகாட்டுதல் சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சுற்றறிக்கையில் இந்த பதிவுத்துறையில் பத்திரப்பதிவுகள் நடைபெறுது, பத்திரப்பதிவுகள் நடைபெற்றால் ஆட்டோமேட்டிக்காக தானாக இணைய வழியில் பட்டா மாறுதல் செய்யணும். அது பட்டா மாற்றம் செய்வதற்கு அந்த சார் பதிவாளர்கள் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறதான் விதி, அப்படிங்கிறதான் இந்த அரசாணை. இது சம்பந்தமாக 2018 நம்ம தொடர்ச்சியாக பல சுற்றறிக்கைகள் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சுற்றறிக்கையை யாரும் துளி அளவும் பின்பற்றலை. நீங்கள் நிலத்தின் உட்பிரிவு அல்லாத, சப்டிவிஷன் அல்லாத, எங்கேயுமே பாகப்பிரிவினை அந்த சப்டிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நிலங்களுக்கு அந்த சார் பதிவாளர் அவர்கள் தானாக பட்டா மாறுதல் செய்வதற்கு நீங்கள் அனுமதி அளித்திடலாம். அந்த அனுமதி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் அனுமதி வழங்குவதற்கு முன்பு நீங்கள் என்னெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த அரசாணை இருக்குது பார்த்தீங்களா, அரசாணை 84, அந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் இயற்றப்பட்ட அரசாணை 84 3வது பத்தியில் உட்பிரிவு 2 கிட்டத்தட்ட ஒரு 5 வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 வழிகாட்டுதல்களையும் அந்த சார் பதிவாளர் கட்டாயம் பின்பற்றி அந்த பட்டா மாறுதலுக்கு அனுமதி அளிக்கணும். உங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது, ரொம்ப சின்ன வேலை. ஒரு பட்டா மாறுதலில் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் அந்த எழுதி தரக்கூடிய நபருடைய பெயரில் தான் முந்தைய ஆவணங்களும் முந்தைய பட்டாக்களும் இருக்குது அப்படின்னா, அவர் எந்த விதமான உட்பிரிவும் இல்லாத ஒரு பட்டா மாறுதலுக்காக அந்த சொத்தை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த பாக்ஸில் ஒரு டிக்கு போட்டால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் அப்படி 2 பேரும் அந்த எழுதி கொடுக்கக்கூடிய நபருடைய எழுதி கொடுக்காத சொத்தை அவருடைய பத்திரம், முந்தைய பத்திரமும் இல்லை முந்தைய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஆவணமும் சரியாக இல்லை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் டிக்கு அந்த இடத்துல நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா அது போலியான ஒரு பட்டாவை தருவதற்கு இது வழிவகை செய்யும். இப்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 48 சார் பதிவாளர்கள் இந்த தவறை பண்ணியிருக்கிறீங்க. 48 சார் பதிவாளர்கள் நீங்கள் சரியாக விசாரணை செய்யாமல் ஆவணத்தை பாராமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு டிக்கை போட்டு விட்டீங்க. இந்த 48 சார் பதிவாளர் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமாக ஆணையர் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்தோட ஆணையர் அவர்கள் இந்த பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு 2/3/2021 ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை நாங்கள் பின்பற்றி அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்காக ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் துறை சார்ந்த சார் பதிவாளருக்கு. அந்த சார் பதிவாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, முந்தைய பட்டாவை பார்வையிடாமல் இந்த எழுதி கொடுக்கக்கூடிய நபர் பெயர் தான் இருந்தால் தான் அது பட்டா பெயர் மாற்றம் மட்டும் நடைபெறும் ஆட்டோமேட்டிக்காக இணைய வழியில். ஆனால் வேற ஒருத்தர் பெயர் இருக்குது, வேற சப்டிவிஷன் செய்ய வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட நேர்வுகளில் அவர் அதை பார்வையிடாமல் விசாரணை செய்யாமல் அவர் வாட்டுக்குள்ள அனுமதி கொடுத்துருந்தாரு. இதனால் மிகப்பெரிய ஒரு மோசடிகள், மிகப்பெரிய ஒரு
போலி பட்டாக்கள் ஒரு கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. யாருக்கு? பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு. பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இதை உள்வாங்கி கொண்டு இந்த அறிவுரையை ஏற்று அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3/3/2021 அன்று அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனைத்து சார் பதிவாளருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அந்த சுற்றறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 12446 பார் C1 பார் 2019. இந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அந்த அரசாணை 84 13 உட்பிரிவு 2 5 வழிகாட்டுதல் இருக்கு. அந்த 5 வழிகாட்டுதலை நீங்க கட்டாயமாக பின்பற்றணும். பின்பற்றி தான் நீங்க அந்த பட்டா மாறுதலுக்கு நீங்க அப்ரூவ் கொடுக்கணும். அப்படி அப்ரூவ் கொடுக்காத நிலையில உங்கள் மீது தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்க மேற்கொள்வோம். அதனால் நீங்க இனி வரும் காலங்களில் யாரும் தவறு செய்யக்கூடாது. இந்த 48 அந்த சார் பதிவாளர்கள் தவறு பண்ணியிருக்கீங்களா, அவங்ககிட்ட இருந்து நாங்கள் விளக்கம் கேட்பதற்காக நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கோம். அதுக்கு தக்க விளக்கம் கொடுக்கணும். இனி வரும் காலங்களில் நாங்கள் இவ்வளவு தெளிவாக ஒரு சுற்றறிக்கை அனுப்புனதுக்கு அப்புறமும் வழிகாட்டுதல் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் தவறாக யாருக்காச்சும் பட்டா மாற்றம் செய்வதற்கு அனுமதி அளித்தீங்க அப்படின்னா உங்கள் மீது தமிழ்நாடு குடிமைப்பணிகள் விதிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் இனி வரும் காலங்களில் தயவு செய்து யாராவதும் இந்த 18க்கு அப்புறம் இந்த அரசாணை 20 இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சுற்றறிக்கை 21/2021 வரப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் யாராச்சும் பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா கட்டாயமாக தனியாக நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பணம் செலுத்திட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை வாங்குவீங்க பார்த்தீங்களா, பத்திரப்பதிவு செஞ்சுட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு CD கொடுப்பாங்க, ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரசீதில் தெளிவாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி உங்கள் பட்டா மாறுதலுக்கான தொகையும் இதிலே செலுத்தப்பட்டிருக்கு, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஆகையால் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் இணைய வழியில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மாற்றம் செஞ்சிருவோம் அப்படின்னு அதில் இருக்கும். நீங்கள் யாராச்சும் இப்போ ரீசெண்டாக பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரசீதை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு பட்டா மாறுதல் வருவாய்த்துறையில் செய்யலை, நீங்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் பட்டா மாறுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டா மாறுதல் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக 30 நாட்கள் கழித்த பின்பு, அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு 15 நாளும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு 30 நாட்களும் தோராயமாக ஒரு 30 நாள் கடந்த பின்பு அவங்களுக்கு நீங்கள் தக்க ஒரு நுகர்வோர் அதாவது கன்சியூமர் நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. ஏற்கனவே நோட்டீஸ் எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம். நீங்கள் நோட்டீஸ் அனுப்பும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்டா மாறுதல் நடைபெற்றுரும். இது சம்பந்தமாக இந்த அரசாணை என்ன, அது ஏற்கனவே 2018 சொல்லப்பட்ட அந்த சுற்றறிக்கை என்ன, இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன என்பதை அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பதிவு செய்வோம். மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.